என்ன நாம பார்த்திருக்கோம். ஜீர வாய்ப்பாடு ஈர்வையிலான ஆரம் ஈர்ப்பு புலச்செறிவிட மாறல் ஜி இன்டு எம் ஓவர் ஆறு ஸ்கேட். அதாவது ஜி நேர்விகித சமன் ஒன்றின் ஆறு ஸ்கேட். அப்ப எப்பொழுதும் மிக ஜி ஆர் கூட கூட ஜி குறையும். நேர்மாறு விகித சம வரைவுகளை பொறுத்த வரைக்கும் நாங்க படிச்சிருக்கோம். அதோட வரைவுகள் எப்பொழுதும் எப்படி இருக்கும் சொன்னா, இவர் கூடும் போது குறையும். அப்ப இவர் கூட 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 தூரம் கூட கூட குறைஞ்சிட்டு போற வரைவாக இருக்கும். இது ஓகே. பட் இங்க ஜி ஒரு திணிவ சூழ ஈர்ப்பு புலம் ஒரு சைட்ல மட்டும் இருக்கிறது, மத்த பக்கமும் இருக்கும். சோ இங்கல பக்கம் இருக்கிற ஈர்ப்பு புலத்துல சரிவாத திணிவை நோக்கி இருக்கணும்னு சொன்னா, இங்கல பக்கம் ஜி டிரெக்ஷன் மாறி இருக்கிறத பாப்பீங்க. சோ ஜி ஒரு காவிக்கணியமாக இருக்கிறதால டிரெக்ஷன் மாறும் போது அது மைனஸ் பெருமானத்துக்குள்ள கிடக்கும். சோ இங்கல பக்கம் இப்படி மாறும் பார்த்தோம். ஒன்று ஒரு ஆள்ற மாறும். எப்பொழுதும் ஜீட மாறல் இந்த சைட்ல மட்டும் கேட்டா இது. சோ ஃபுல்லா இருந்தா இதுவும் இதுவும் வெறும் ரெண்டு பக்கமும் மாறும். ஏன்னா இங்களையும் ஜி கிடக்கு, இங்களையும் ஜி கிடக்கு. பட் டிரெக்ஷன் திணிவை நோக்கித்தான் எப்பொழுதும் ஜி இருக்கும். சோ இங்க ஜீட டிரெக்ஷன் இப்படி இருக்கும். சோ இங்கல இப்படி இருக்கும். சோ இதுவும் இதுவும் எதிரெதிர் திசையில இருக்கிறதால இங்கல இருக்கிற திசையை பிளஸ் எடுத்தா இங்கல பக்கம் கிடைக்கிற திசை மைனஸ். ரைட். இது ஒரு ஈர்ப்பு புலத்தால வாரது பார்த்தோம். இதே மாதிரி இதுக்கு பக்கத்துல இன்னொரு திணிவொன்றை நாங்க ஒரு இடைத்தூரத்துல வச்சோம் சொன்னா, இப்ப இவரால வார ஈர்ப்பு புலம் எப்படி இருக்கும் கேட்டா இதே மாதிரி தான் இருக்க போகுது. அவரால வார ஈர்ப்பு புலத்தை நான் அச்சொண்ட கீர்னு சொன்னா, இவர்ல இருந்து மாறல் எப்படி இருக்கும் சொன்னா, இவர முடிவெளிக்கு இவர் போவாரு, இங்க இவர மைனஸ் இவர முடிவெளிக்கு போவார் என்று பார்த்தோம். இவரால வாடுறது. அப்ப ரெண்டு பேராலையும் வார விளைவுல எப்படி இருக்கும் கேட்டா, இந்த வரைப்பினர் இந்த வரைவுகள கூட்டுத்தொகை. வரைவுகளை கூட்ட தெரியணும், பெருமானங்கள் பார்க்க தெரியணும். வரைவுகளை கூட்டுற முறை எப்படி இருக்கும் என்று கேட்டா, அதை நான் விடத்துக்கு கீற போறேன். இந்த வரைவுகள கூட்டுத்தொகை எடுத்தா பாருங்க பிள்ளைகள். இப்ப கூட்டுத்தொகையை கேட்கக்குள்ள இங்கல பக்கத்தை எடுக்க, இங்கல பக்கத்தை எடுக்க, இங்கல பக்கத்தை எடுத்தா இவர பர்மனும் இவர பர்மனும் ஒரே திசையில இருக்கிறதால கூட்டினாலும் இதே திசையில தான் விட வரும். சகவையும் சகவையும் கூட்டினா சக. அதே நேரத்துல இதுல இவர புலம் பெருசி இவர புலம் சின்னதா இருக்கு. சோ முடிவிலில இருந்து ஒரு பெருமானத்தை நாங்க கூட்டும் போது எப்பொழுதும் ஒரு பெருமானம் முடிவிலி. சோ முடிவிலியையும் இதையும் கூட்டும் போது இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெருமானம் மட்டும் வரும். ரெண்டு பேரை சேர்க்கக்குள்ள என்ன பிள்ளைகள் வரும்? ஒரு வலையையும் இன்னொரு வலையையும் சேர்த்தா ஒரு வலை தானே வரும். அப்ப இந்த வலையையும் கூட்டினா வாரதும் அதே வலையாகத்தான் இருக்க போகுது. சோ இதுக்கு இங்கால வரைப்பு எப்படி இருக்க போகுது என்று கேட்டா, முடிவிலி இவர் ரெண்டு பேரையும் நான் கூட்டும் போது பட் முடிவிலிட்டு ஒரு வலை ஒன்று வரப்போகுது. அதே வலை தான் வரப்போகுது, வரமாற்றம் இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தா இவர வார புலமும் மைனஸ், அதால வார புலமும் மைனஸ். சோ மைனஸை கூட்டினா மைனஸ். சோ முடிவில் டு மைனஸ் வாரத்தால உள்ளுக்கும் அதே படம் தான் வரப்போகுது. அப்ப வெளி ரெண்டையும் கூட்டிட்டோம். இவோ ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி வரும்? இவர் பிளஸ் அரிக்காரு, இவர் மைனஸ் அரிக்காரு. இவர் பெருசு அரிக்கிற இடத்துல இவர் சின்னது அரிக்காரு, இவர் பெருசு அரிக்கிற இடத்துல இவர் சின்னது அரிக்காரு. சம திணிவு அரிக்கிறதால ரெண்டு பேரும் சரியாக மத்தியில சம பருமனுடைய ஆக்கள் அரிக்காங்க. ரெண்டு பேரும் மத்தியில சம பருமன். பாருங்க, இவர பருமன் மத்தியில இவர பருமனும் சமன் அரிக்கும். ஏன்னா சம திணிவு சமசூரம் மத்தியில. ஆனா இவர பருமன் சக, இவர பருமன் சய. ரெண்டு பேரையும் கூட்டுங்க. கூட்டும் போது உங்களுக்கே தெரியும், இங்க கூட்டுப்படுமா கழிப்படுமான்னு கேட்டா கழிப்படும். ஏன்னா ஒரு ஆள் சக ஒரு ஆள் சய, ஒரு ஆள் சக ஒரு ஆள் சய. அப்ப கூட்டினா கழிப்படும். அப்ப முடிவிலியையும் இந்த பெருமானத்தையும் கூட்டினா முடிவிலி. சோ அது முடிவிலி. சகவையும் சயவையும் கூட்டினா சய. பட் சக பெருசி இல்லையா? இங்கெல்லாம் சக பெருசி, இங்க சய சின்னது. இந்த ஏரியாவை பாருங்க, இந்த ஏரியாக்குள்ள சகட பெருமானம் பெருசி, சயட பெருமானம் சின்னது. சோ விளைவில் சக சரியா மத்தியில பூச்சியம். அப்ப மத்தியில பூச்சியம் திசைன்னா ரெண்டையும் கூட்டினா விளைவில் சகவா இருக்கும். சக பெருசி சய சின்னது. பட் மத்தியில பூச்சியம் திசைன்னா இவரையும் கூட்டினா வளையொன்றையும் கூட்டும் போது
பட் கழிப்படுது, கழிச்ச வாரது வளைகுதான். பெருமானம் அந்த என்ன வரிக்க போகுதுன்னு சொன்னா சக வரிக்க போகுது. காரணம் இங்க சக பெருசி, இங்க சய சின்னது. இந்த ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க சகையை விட சய பெரிசரிக்கும். அப்ப சய முடிவிலியையும் பூச்சி இந்த ஒரு பெருமானத்தை கூட்டினா சய முடிவிலி பெரிசரிக்கும். சோ இங்க சய பெரிசி, சோ விளைவு சயட பக்கம் கிடக்கும். அப்ப வலையையும் கூட்டும் போது வலைதான். இதையும் கூட்டினா இது அமரும். சோ அதனால இப்ப ரெண்டு திணிவுகளுக்கும் இடையில இருக்கிற மின்புலச்செறிவை, இந்த ஈர்ப்பு புலச்செறிவை கீர்னா இப்படித்தான் வரும். இப்படித்தான் மின்புலச்செறிவு பார்க்கிறது, இப்படித்தான் காந்த புலச்செறிவும் பார்க்கிறது. எல்லாம் ஒரே கன்செப்ட். அப்ப இங்க படிப்பிக்கிற இடத்துலதான் நீங்க ஜாயிண்ட் ஆகி கொள்ளணும். அப்ப இவரால வார புலத்தை நாம பார்த்து ரெண்டு பேரும் சகண்டா கூட்டுப்படும், ரெண்டு பேரும் சயண்டு சென்றாலும் கூட்டுப்படும். ஒரு ஆள் சக ஒரு ஆள் சயண்டா கழிப்படும். அப்ப நடுவுல பூச்சியம் வந்தது. ஒரு ஆள் வார இங்கல வார ஆள்ற சக வருது, இங்கல வார ஆள்ற சய வருது. இப்ப நடுவுல பூச்சியம். இந்த பூச்சியம் இருக்கிற இந்த புள்ளிக்கு பேரு பிள்ளைகள் சூனிய புள்ளி. ஈர்ப்பு புலச்செறிவு பூச்சியமாக உள்ள புள்ளியை நாங்க சொல்றோம் சூனிய புள்ளி. நோட் எழுதி கொள்ளுங்க. ஈர்ப்பு புலச்செறிவு பூச்சியமாக உள்ள புள்ளி சூனிய புள்ளி எனப்படும். ஈர்ப்பு புலச்செறிவு பூச்சியமாக உள்ள புள்ளி சூனிய புள்ளி எனப்படும். ரைட். இதுல அர்த்தம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இப்ப ரெண்டு திணிவுகள் இருக்கும் போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரெண்டு திணிவுகள் இருக்கும் போது இப்ப இந்த ஏரியாவுல வைக்கப்பட்ட ஒரு பொருள் காணிங்க விடத்திட்ட ஒரு ஓரளவுக்கு திணிவுண்ட நாம் வச்சென்று சொன்ன பிள்ளைகள், இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வைக்கும் போது இந்த பொருள் ஒன்று நாம் வச்சென்று சொன்னா இவரும் விசை ஒன்று கொடுப்பாரு, கவர்ச்சி விசை. இவரும் ஒரு விசை ஒன்று கொடுப்பாரு. பட் யார விசை பெருசரிக்கும்னு கேட்டா இதுல ஜி பிளஸ் அரிக்கிறதால, இவர பெருமானம் பெருசரிக்கிறதால இவர் என்ன செய்வார், எதை நோக்கி அசையும் அந்த துணிக்க இவரை நோக்கித்தான் செய்வார். அதே நேரத்துல விடத்திட்டு ஒரு பொருள் ஒன்றை வச்சுட்டு சொன்னா இவர ஈர்ப்பு புலம் பெருசரிக்கிறதால இவரை நோக்கி அசையும். விடத்திட்ட வச்சுட்டு சொன்னா இவரை நோக்கி மசையாது, இவரை நோக்கி மசையாது. சூனிய புள்ளியில ஜி பூச்சியம் சொன்ன அர்த்தம் இவர் கொடுத்த விசையும் சமன் அரிக்கும். சரி, நடுப்புள்ளியில சம திணிவுகளுக்கு இடையில நடுப்புள்ளியில சமன் அரிக்கும், எனவே அசையாது. அப்ப சூனிய புள்ளியில ஒரு பொருள் ஒன்று வைக்கும் போது அது அவடத்திட்ட ஓய்வில் இருக்கும். ரெண்டு பக்கம், எந்த பக்கம் ஈர்ப்பு புலச்செறிவு இல்ல அந்த அர்த்தம் அவடத்திட்ட விளையுள் விசை பூச்சியம், ஈர்ப்பு விசை. அப்ப எதை நோக்கி அசையும் கேட்டா ஓய்வில் இருக்கும், அது ஓய்வில் இருக்கும், ஒரு இடத்தை நோக்கி அசையாதுங்கிறது தான் அவடத்திட்ட நாம பார்க்க போறது. இப்ப பிள்ளைகள் இதே கேள்விதான் உங்களோட கேள்விகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட முதல் கேள்விகள்ல பாஸ் பேப்பர்ல இன்னும் வரல, கிராஃப் ஈர்ப்பு புலத்துல வரல, பட் மின் புலத்துல வந்திருக்கு. இந்த கேள்வி என்னன்னு கேட்டா, பூமி, இது பூமியில ஆற கொஞ்சம் பெரிசரிக்கும், இது பூமி பிள்ளைகள். இந்த பூமியில மையத்தோட இணைக்கப்பட்ட மாதிரி இங்க வடத்திட்ட 3 இது எர்த். இவர திணிவை விட இவர் திணிவு சின்னது. ஆனாலும் இதுவும் ஒப்புடக்குள்ள இதுவும் பெரிய ஒரு திணிவு, இதுவும் மிகப்பெரிய ஒரு திணிவு. ரெண்டு பேரை ஒப்புடக்குள்ள இவர திணிவு சின்னது. ரெண்டு வித்தியாசமான திணிவுகளுக்கு இடையில ஈர்ப்பு புலச்செறிவு நடுப்புள்ளியில பூச்சியம் அரிக்குமா, எவ்வளத்தை பூச்சியம் அரிக்கும் என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டா, அல்லது சூனிய புள்ளி எவ்வளத்தை இருக்கும் என்று கேட்டா, இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல் பிள்ளைகள் நான் ஒரு சும்மா ஒரு கேள்வி ஒன்று தாரன், கேள்வி எழுதிக்கொள்ளுங்க.
இவர் ஒரு ரெண்டம் திணிவு, இவர் ஒரு எம் திணிவு. இவர் ரெண்டம் திணிவு, இவர் எம் திணிவு. ரைட், ரெண்டம் திணிவு. ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தூரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்வோம். சாரி, 12 மீட்டர் எடுத்துக்கொள்வோம். இவர் ரெண்டம், இவர திணிவு வேற, இவர திணிவு வேற, ரெண்டும் புள்ளி திணிவு. ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட இடைவெளி வேறாக்கம் 12 மீட்டர். படத்தை கேளுங்க. இது ரெண்டம், இது எம், இது 12 மீட்டர். படத்தை கேளுங்க. இந்த கேள்வி எழுதுங்க. 12 மீட்டர். ரெண்டம் கமா எம் திணிவுகள், ரெண்டம் கமா எம் திணிவுகள், ரெண்டம் கமா எம் திணிவுகள் 12 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளதை உரு காட்டுகிறது. ரெண்டம் கமா எம் திணிவுகள் 12 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளதை உரு காட்டுகிறது. உரு காட்டுகிறது. சூனிய புள்ளியின் தானத்தை ரெண்டமிலிருந்து காண்க. சூனிய புள்ளியின் தானத்தை ரெண்டமிலிருந்து காண்க. சூனிய புள்ளியின் தானத்தை ரெண்டமிலிருந்து காண்க. சூனிய புள்ளி என்ன பிள்ளை? சூனிய புள்ளி என்ன அர்த்தம்? சூனிய புள்ளிங்கிறது ஜி பூச்சியம் அரிக்கிற ஒரு புள்ளிக்கு பேரு தான் சூனிய புள்ளின்னு சொல்றேன். அப்ப ஜி பூச்சியம் அரிக்கிற புள்ளி எவ்வளவு தெரிக்கின்று கேட்டா ரெண்டமில் இருந்து எவ்வளவு தூரத்துல கிடக்கும் என்று கேட்காங்க. அப்ப ஜி பூச்சியம் அரிக்கிற புள்ளி ரெண்டமில் இருந்து காணுங்க என்று கேட்டா ஏன் ஜி பூச்சியமாகுது? அவடத்துட்டு ஜி ஏன் பூச்சியமாகுது? ஏனென்றா ரெண்டு திணிவுகளுக்கு இடையில யாரு ஜியை தருவாரு? இவரும் ஒரு ஜியை கொடுப்பாரு, இவரும் ஒரு ஜியை கொடுப்பாரு. ஈர்ப்பு புலத்துல ரெண்டு திணிவுகளும் ஒரு ஜியை கொடுக்கும் பிள்ளைகள். இந்த ஈர்ப்பு புலம் படிக்கக்குள்ள நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, தனியாக்கப்பட்டாங்க. அவ இவரும் ஒரு ஜியை கொடுப்பாரு, இவரும் ஒரு ஜியை கொடுத்தாருடா அந்த ரெண்டு ஜியும் எப்படி இருக்கும்? எதிரெதிர் திசையில் இருக்கும். ஏண்டா ஜி எப்பொழுதும் திணிவை நோக்கி இருக்கும். அந்தந்த எனக்கு தெரியா எவ்வளவு நான் விடத்தெரிக்கின்ற எடுத்துக்கொள்றேன். என்னை எந்த அடிப்படையில் நான் விடத்தெரிக்கின்ற எடுத்துக்கொள்றேன். இப்ப இவர் கொடுத்த ஜி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா இப்படி இருக்க போகுது. இவர் கொடுத்த ஜி வந்து இப்படி இருக்க போகுது. ஜி இவர் ஜி டேஸ். இந்த புள்ளி இவர்ல இருந்து எக்ஸ் தூரத்துல இருக்கு. சோ இவர்ல இருந்து 12 எக்ஸ் தூரத்துல இருக்கு. இப்ப இந்த புள்ளி சூனிய புள்ளி, இந்த புள்ளியதான் சூனிய புள்ளின்னு எடுக்க. அப்ப சூனிய புள்ளியில் நாம செல்லலாம். சூனிய புள்ளியில நாம என்ன செல்லலாம் பிள்ளைகள்? ஜி இவர் கொடுத்த ஈர்ப்பு புலச்செறிவும் ஜியும் இவர் கொடுத்த ஈர்ப்பு புலச்செறிவும் ஜி டேஷும் எப்பொழுதும் என்ன வரைக்கும் சமனா இருந்தா தான் அந்த புள்ளிக்கு பேரு சூனிய புள்ளி. இவர ஜியை நாங்க செல்ற ஜி இன்டு அவர திணிவு 2m ஓவர் அவருக்கும் இவருக்கு இடைப்பட்ட தூரம் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் சமன் இவர ஜியை சொல்ற நாங்க ஜி இன்டு எம் ஓவர் இவருக்கும் இவருக்கும் இடைப்பட்ட தூரம் 12 எக்ஸ் ஆல் திங் ஸ்கொயர். சோ சுருக்கி நம்ம சென்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி இதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்று செஞ்ச ஞாபகம் இருக்கு. 2x வர்க்கம் சமன் 1 12 எக்ஸ் ஆல் திங் ஸ்கொயர் வருது. அப்ப நான் என்ன செஞ்சேன்? லேசா சுருக்கிறதுக்கு அடைப்பு நிற்கிறத விட மொத்தமாக வர்க்கமூலம் எடுத்துருங்க. சோ 2 வர்க்கமூலம் 1.4 எக்ஸ் வர்க்கமூலம் எக்ஸ் 1 வர்க்கமூலம் 1 12 எக்ஸ் வர்க்கத்துல வர்க்கமூலம் 12 எக்ஸ் தான். குறுக்கு பெருக்கம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா எக்ஸ காணலாம். குறுக்கு பெருக்கம் செஞ்சுட்டீங்கன்னா 12 1.4 பெருக்கினா 12 1 பெருக்கினா 12 4 12 பெருக்கினா 48 அப்ப 4.8 சோ 16.8 12 4.8 16.8 1.4 எக்ஸ் சமன்
என்ன வரிக்க போகுது? எக்ஸ் அரிக்க போகுது. அப்ப ஆன்சர் 3.4x சமன் 16.8 எக்ஸ் பெருமானம். ஏன்னா இதை நான் உங்களுக்கு அந்த சரியா சுருக்கி காட்டணுங்கிறதுக்காண்டித்தான் இந்த எடுத்த இது எடுத்துட்டு இதுக்கு பிறகு இப்படி சுருக்குறல கண்டுபிடிக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படி சொன்னா 16.8 அரண 3.4. சோ ஆன்சர் வந்து 4.9 பிள்ளைகள், 4.9 மீட்டர். சுருக்கல்ல புலன் இருக்கு நினைக்கிறேன். 2.4x இல்லையா? 1.4x 2.4x எனக்கு விளங்கிட்ட சுருக்கல்ல புலன் இருக்கு. ஏழு வருது அல்ல, 7 சரியா வருது இல்லையா? எக்ஸ் சமன் 7 வருது பிள்ளைகள், 7 மீட்டர். எக்ஸ் சமன் 7 மீட்டர் வருது. 7 என்று சொல்றது எப்பொழுதும் எது வரைக்கும் எந்த புள்ளி? இப்ப பெருசில இருந்து 7 மீட்டர் தூரம் என்று சொன்னா சின்னத்தில இருந்து பிள்ளைகள் 5 மீட்டர் தூரம். இது நான் தந்த நோக்கம் என்னத்துக்கு என்று சொன்னா, இந்த கேள்வி தந்த நோக்கம் என்னத்துக்கு என்று சொன்னா, எப்பொழுதும் 2 சம திணிவுகள் இருக்குமாக இருந்தால் இந்த சூனிய புள்ளி சரி நடுப்புள்ளி அரிக்கும். சம திணிவுகளாக இருந்தால் சூனிய புள்ளி எப்பொழுதும் நடுப்புள்ளி அரிக்கும். திணிவுகள் வித்தியாசமானதாக இருந்தால் எப்பொழுதும் சூனிய புள்ளி நடுப்புள்ளியிலிருந்து சிறிய திணிவை நோக்கியதாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் பெருமானம் 7 மொத்தம் 12 நடுப்புள்ளி 6 மீட்டர். எக்ஸ் 2 இருந்து 7 மீட்டர் அர்த்தம் எக்ஸ்ல இருந்து எம்ல இருந்து 5 மீட்டர் தூரம். அப்ப சம திணிவுகளாக இருந்தா தம் பிள்ளைகள் சூனிய புள்ளி நடுப்புள்ளி அரிக்கும். வித்தியாசமான திணிவுகளாக இருந்தால் எப்பொழுதும் சூனிய புள்ளி எங்க இருக்கும்? எப்பொழுதும் சூனிய புள்ளி எங்க கிடக்கும் சொல்லுங்க. எப்பொழுதும் எங்க இருக்கும்? நடுப்புள்ளியிலிருந்து சிறிய திணிவை நோக்கியதாக இருக்கும். அப்ப சூனிய புள்ளி எப்பொழுதும் நடுப்புள்ளிக்கு அருகில் இருக்கும் வித்தியாசமான திணிவாக இருந்தால். சிறிய திணிவுக்கு அருகில தான் சூனிய புள்ளி உருவாகிறது. இத கிராஃப் மூலம் நாம கண்டுபிடிக்கலாம். கிராஃப் மூலமும் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 எம்முக்கும் இடையில இருக்கிற அந்த சூனிய புள்ளியிட பிரதேசத்தை கிராஃப் மூலம் கண்டுபிடிப்பீங்களாக இருந்தால் இந்த ஜீட மாறலும் எஃப்ட மாறலும் உண்டு. ஓரளவு திணிவொண்ட வச்சு அதுல எப்படி மாறும் கேட்ட ஜீட மாறலும் எஃப்ட மாறலும் உண்டு. ஏற்கனவே மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கேன். 6 முடுக்கல் மாறலும் விசேட மாறலும் உண்டு. அப்ப இது எக்ஸாம்பிள் 7 என்று நாம எடுத்துட்டு நாம எடுத்த இந்த 3 கேஸ் வரட்டும் இருக்கட்டும். இப்ப எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு இப்படி கேட்க இதே வரைக தந்து போட்டு திணிவொண்ட தந்து போட்டு கேட்கார். இவர் 2 திணிவு ரைட். இவர் 2 பேருக்கும் இடையில எம் திணிவொண்டு வைக்கப்படும் போது இப்ப இந்த 2 எம்முக்கும் இடையில இருக்கிற ஈர்ப்பு புலச்செறிவிட மாறலை வரைக என்று கேட்பார். முடிவிலி என்கிற ஒரு கான்செப்ட் வந்து திணிவை பொறுத்து மாறும் என்று தெரியும். ஒவ்வொரு ஆக்கிற முடிவிலியும் வித்தியாசம். ஒரே மாதிரி முடிவில் இல்லைன்னு சொல்லி தந்திருக்கேன். சப்போஸ் நான் 2 வரைய போனேன்டா வரையறத பாருங்க, கடைசியா தான் கீறுங்க. நான் கீற மெதட்ட பார்த்துக்கொள்ளுங்க. நான் 2 வரைய போனேன்னு சொன்னா இது அச்சில நான் எடுத்தேன்னு சொன்னா 2 மட்டும் கீறினு சொன்னா அவரை திணிவு பெரிசரிக்கிறதால கொஞ்சம் போய் அவரை திணிவு பெரிசரிக்கிறதால அப்ப அவர முடிவிலையும் பெரிசரிக்கும். சோ எக்ஸ் முடிவிலிருந்து இங்கே முடிவிலையும் பெரிசரிக்கும். இப்படி போகும். அதே மாதிரி இங்களையும் அவர முடிவிலி பெரிசரிக்கும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்காது. இதே மாதிரி இங்களுக்கு நம்ம சமைச்சிடும் முடிவிலிட்டு. ரைட், இது பிரச்சனை இல்லையே 2 இப்ப எம்ட வரைபுக்குறக்குள்ள கவனம். நான் இத பிளாக் கலரான கீறுறேன். எம்ட வரைபுக்குற சின்ன இருந்தா இந்த எம்ட வரைவை பொறுத்த வரைக்கும் கீர்னா திணிவு சின்னதா இருந்த பிள்ளைகள் அதுல முடிவிலி சின்னதா இருக்கும்.
இப்ப இந்த நீளம் இவர முடிவிலிந்தா முடிவிலின்று சொல்றது திணிவுக்கு திணிவு வேறுபடும். இவர முடிவில் இவ்வளவு சொன்னா அதே அளவு முடிவிலி இருக்குமான்னு கேட்டா இல்லை. இவர திணிவு சின்னதுண்டா முடிவிலி சின்னதா இருக்கும், இவரை விட சின்னதா இருக்கும். சோ இவர மாறல் எப்படி இருக்குன்னு கேட்டா இங்களை இப்படித்தான் இருக்க போகுது, இங்களை இப்படித்தான் இருக்க போகுது. அப்ப அது பிரச்சனை இல்லை. இங்களையும் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா இதே இங்க தொடங்கு இந்த என்ன அளவு இருக்கோ அதே அளவு இங்க வரும்டா இங்க இங்க வரும். சின்ன அப்ப நல்லா விளங்குது எப்படின்னு சொன்னா சரி நடுப்புள்ளி எடுத்தோம்டா பாருங்க பிள்ளைகள், சரி நடுப்புள்ளி எடுத்தோம்னு சொன்னா இதர பெருமானம் பெரிசரிக்கு இவர பெருமானம் சின்னதரிக்கு. ஆகவே நடுப்புள்ளில பூஜ்ஜியம் வராது. அப்ப எவருக்கு சமண வருது என்று கேட்டா அன்னளவாக இங்கல நடு சின்னாளுக்கு பக்கத்துல எப்பொழுதும் அன்னளவான இவர பெருமானம் சமணவாரமாக ஒரு புள்ளி இங்க அங்கடக்கு அன்னளவாக எடுத்தோம்னா இப்படி ஒரு புள்ளியில தான் பூஜ்ஜியம் வரும். இங்க இடையில வராது, நடுவுல வராது, சரி நடுவுல வராது, சமத்திணிவாக இருந்தாது. அப்ப இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்னன்னு சொன்னா சரி நடுவுல பூஜ்ஜியம் வராது. இப்ப சின்னாளுக்கு பக்கத்துல வாரதுக்கான சாத்தியம் இந்த பெருமானம் தான் சமன் அடிக்கும். நடுவுல இதர பெருமானம் பெரிசரிக்கும், இவர பெருமானம் சின்னது அடிக்கும். காரணம் இவர திணிவு சின்னது இல்லை, இவர முடிவிலி சின்னது அடிக்கும். இதை சரியா விளங்கிட்டீங்கன்னா இப்ப நல்லா விளங்குது. இவ ரெண்டு பேரும் ஒரே திசை. சோ இவங்கட மாறல் முடிவிலியையும் பெருமானத்தையும் கூட்டிட்டு போகக்குள்ள அது பெருமானம் தான் வரும். இது ஓகே. இங்க இவர முடிவில் பெருசு, இவர பெருமானம் சின்னது. ஆகவே இவர் தான் கிட்டத்தட்ட இவர் ரெண்டு பேரும் ஒப்பிடக்குள்ள இவர் தான். சோ இவரை நாங்க புறக்கணிக்கிட்டோம். சோ இவர் தான். இவர் ரெண்டு பேரையும் கூட்டும் போது அதே முடிவிலில இருந்து அமரப்போகுது. பெருமானம் கொஞ்சம் கூட்டு இருக்கிறதால என்ன செய்யும் சரி அந்த சாய்வு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. அப்ப வடிவம் இதே வடிவம் இவரது இவரது கிடைக்கும். இடையில கட்ட பிளஸ் மைனஸ் வருது. சோ விடத்த பூஜ்ஜியம் ஆகுது. சோ இங்க முடிவிலி பெருசி, கவனம் பிள்ளைகள், இந்த முடிவிலி பெருசி விடத்திட்ட பூஜ்ஜியம் ஆகி இவர முடிவிலி சின்னது, இவர முடிவிலி அடிய போய் நிற்கும். சகசாய வந்தா ரெண்டு பேருக்கு இடையில கழிப்படும் இல்லையா, பெருசில இருந்து சின்னது. இப்படி மாறும். அப்ப இங்க கூடுதலா இருக்கும், இங்க குறைய இருக்கும், சின்னதா இருக்கிறதால. இங்க என்ன பெருமானத்துல இருக்கோ அதே பெருமானம் இங்க இருக்கும். இந்த உயரங்கள் மாறக்கூடாது. இங்க என்ன பெருமானம் இருக்கோ அதே பெருமானம் இங்க இருக்கும். இவரையும் சேர்மானம் இப்படித்தான் இருக்கும். நடுவுல பூஜ்ஜியம் வராது, கொஞ்சம் கிட்ட சின்ன ஆளுக்கு கிட்ட பூஜ்ஜியம் வரும். ரெண்டு டிஃப்ரெண்டான திணிவுகள் ஜீட மாறல் கேட்டா இதோட தூரத்தோட வரைவுதான் பிள்ளைங்க கூடுதலா வழங்கி எடுக்கணும். மற்றதுல எண் கணிதம் லேசான ஒரு விஷயம். இவர முடிவிலையும் சம பருமன், இவர முடிவிலையும் சம பருமன். பட் இவர முடிவிலையும் சமன இருக்காது. சின்ன ஆள்ற முடிவில் சின்னது, பெரிய ஆள்ற முடிவில் பெருசு. நம்ம செஞ்ச அந்த ரெண்டமுக்கும் எம்முக்கும் இடையில இப்ப 12 மீட்டர் இடை தூரத்தை எடுத்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு இது ரெண்டும் 12 மீட்டர் இருந்துச்சுன்னா சூன்ய புள்ளி எங்களுக்கு 7 மீட்டர் தூரத்துல வந்துச்சுன்னா அரவாசை விட பெருசா வந்துச்சு. அப்ப ரெண்டு வித்தியாசமான திணிவுகள் வரும் போது நடுநிலை புள்ளி, சூனிய புள்ளி இன்னொரு பேரு நடுநிலை புள்ளி. சூனிய புள்ளி அல்லது நடுநிலை புள்ளி எப்பொழுதும் சிறிய திணிவுக்கு பக்கத்துல கிடக்கும்.
அட்மின் அந்த 120 2 கிடக்கு என்னன்னு பாருங்க. டபுள் இருந்தா டபுள் எல்லாத்தையும் வெளியாக்குங்க. சரி, இப்ப இப்ப விளங்கியிருக்கும். இங்கமும் ரைட். இப்ப வெளியால கீறவனா 2 பேருக்கும் இடையில கீறுங்க. அங்கால சைட் இப்ப நாம இந்த வளர்ச்சி எல்லா பக்கமும் கீறணுமா இல்லையா? 2 திணிவுகளுக்கு இடையில வெளியால எல்லாம் கீறணுமா இல்லையா? இப்ப வெளியால கீறவனா இந்த 2 திணிவுகளுக்கும் இடையில 2 இவங்களுக்கு இடையில ஈர்ப்பு புலத்திட மாறல் வரீங்க பாப்போம். ஜீர மாறல் வரீங்க. 2 பேருக்கு இடையில கீறுங்க. அங்காலையும் கீறவனா இங்காலையும் கீறவனா ஜீர மாறல் எப்படி இருக்கு? மையத்திலிருந்து இந்த பக்கம் தான் கீறுங்க. ஒரு சைடு தான் கீறுங்க.
ஜீட மாறல் எப்படி இருக்கு. சோ வழக்கம் போல பூமி நாடுகள் நறுக்கி இது பூமிக்கு உள்ள மாறல் பற்றி தெரியும். நேர்கோடு இவர மாறல் அதே மாதிரி எந்த ஒரு கோள்றையும் உள்ளுக்கும் நேர்கோடாக இருக்கும். ரைட், உள்ளுக்கும் நேர்கோடாக இருக்கும். இங்க முடிவில் இல்லை, பட் ஒரு பெருமானம் இருக்கும். பூமியை பொறுத்த வரைக்கும் அது 10. பட் சந்திரனை பொறுத்த வரைக்கும் கோள் சின்னதாகவும் திணிவு சின்னதாகவும் இருந்தால் அது பெருமானம் சின்னதா இருக்கும். பொதுவாக நாங்க படிச்சிருக்க பிள்ளைகள் இது G/6 6 மடங்கு குறை இருக்கும் இல்லையா மேற்பரப்புல ஈர்ப்பு பிழைச்சிருக்கு. இப்ப சூனிய புள்ளி சரியாக மத்தியில கிடக்கும் என்று பார்த்தா இல்ல, சின்னாளுக்கு பக்கத்துல சூனிய புள்ளி கிடக்கும். சோ இடத்திட்ட சூனிய புள்ளி கிடப்பதாக நாங்க எடுப்போம். எடுத்தோம்டா இது G இடத்திட்ட G0. அப்ப அர்த்தம் இதுக்கு இங்கால பூமியிட ஈர்ப்பு புலம் பெருசா இருக்கும், இதுக்கு இங்கால சந்திரண்ட ஈர்ப்பு புலம் பெருசா இருக்கும். இப்ப விடத்தொரு பொருளை வச்சா இப்ப பூமியை நோக்கி கவரப்படும், விடத்தொரு பொருளை வச்சோம்னா சந்திரனை நோக்கி கவரப்படும். சரியா, விடத்தடியை வச்சோம்னா விடத்தை இழுக்கும். சந்திரன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு சந்திரன் தண்ட பக்கம் இழுக்குமோ இழுக்காதா? எப்பொழுதும் பூமி தான் இழுக்கும் இல்ல. சந்திரண்ட ஈர்ப்பு புலத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்டதுக்கு அங்கால சந்திரண்ட ஈர்ப்பு புலம் பெருசா இருக்கும். சோ அது இழுத்து எடுத்துரும். அப்ப இதுல ஜீர மாறல் எப்படி இருக்கும்னு கேட்டா வழக்கம் போல நான் சொல்லி தந்தேன், மைய பூமிக்கு உள்ள நேர்கோடாக இருக்கும் செல்லன். ஓகே, நேர்கோடு அதுல பெருமானம் 10, மேற்பரப்பு 10 வரைக்கும் வரும். சரியாக விடத்திட்ட நான் சூனிய புள்ளி காணலாம். அதாவது 2 பேருக்கு மத்தியில 2 பேரை இணைக்கின்ற கோட்டுல சின்னாளுக்கு பக்கத்துல எப்பொழுதும் சூனிய புள்ளி கிடக்கும். சோ எப்படி குறையும், இப்படி குறையும். அதுக்கு பிறகு மாறல் எப்படி இருக்கு, எப்பொழுதும் வெளியால ஈர்ப்பு புல மாறல் வளையாத்தான் இருக்கும். அதுக்கு பிறகு இப்படி G/6 அடைய வரும். பட் சரி மத்தியில 0 ஏன்னா உள்ளுக்கு பூமி அந்த அதுல கோளுக்கு உள்ள எப்பொழுதும் நேர்கோடு, மையத்துல சரியா எப்பொழுதும் 0 இருக்கும். ஏனென்றா இங்கால டிரெக்ஷன் இப்படி இருக்க போகுது, ஏன்னா பூமியை நோக்கி இருக்கும். இங்கால டிரெக்ஷன் இப்படி இருக்க போகுது. G ஒரு காவி கனியமாக இருக்கிறதால இந்த புள்ளிக்கு இங்கால இருக்கிற டிரெக்ஷன் பிளஸ், இந்த புள்ளிக்கு இங்கால இருக்கிற டிரெக்ஷன் மைனஸ். ஏண்டா G காவி கனியம். சோ இத பிளஸ் எடுத்திருக்கேன், இத இங்க மேலுக்கு கீர்னண்டா. சோ இதுக்கு இங்கால G டிரெக்ஷன் இங்கால பக்கம் இருக்கும். ஏண்டா இதுல பெருமானம் பெருசி. சோ விளைவு இங்கால பக்கம் கிடக்கிறதால அப்ப இங்கால பக்கம் இருக்கிற டிரெக்ஷன் மைனஸ் கீழுக்கு வருது. அப்ப இதுவும் நேர்கோடு, இதுவும் நேர்கோடு, இடையில வளை. ரைட். அப்ப ஒரு பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கிற ஈர்ப்பு புலச்செறிவு இப்படித்தான் மாறும். இதே மாதிரி எத்தனை 2 கோள்களை பத்தி கதைக்கலாம். இப்ப பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற ஈர்ப்பு புலச்செறிவு எப்படி மாறும் கேட்டா இங்க சூரியன் பெருசரிக்கும், பூமி சின்னதரிக்கும். இப்ப செவ்வாய்க்கு பூமிக்கும் வியாழனுக்கும், பூமிக்கும் செவ்வாய்க்கும், இந்த மனிதன் அடிக்கடி செவ்வாய் கிரகத்துக்கு பறக்காம் பூமியில இருந்து. அப்ப பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் இடையில இருக்கிற ஈர்ப்பு புலத்திர மாறல் எப்படி இருக்கும் கேட்டா ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் பூமியில ஈர்ப்பு புலச்செறிவு, அதுக்கு அங்கால செவ்வாட ஈர்ப்பு புலச்செறிவு, அங்கால செவ்வாழுத்து எடுக்கும். ரைட். சோ கிராஃப் மெல்ல மெல்ல வளையல, அதாவது ஒன்றிங்கில் 6 தொடர்புகள் எப்பொழுதும் 6க்குரிய மாறல், தூரத்துடனான மாறல் இப்படி தந்திருக்கும்.
ஆருக்கு இருந்தாலும் சரிதான், ஆர் ஸ்கேட் கிராஃப் இருந்தாலும் வளைதான். என்ற ஜி நேர் இது சமன் ஒன்றிங்கள் ஆர் ஸ்கேட். ரைட், கேள்வி எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. பூமி ஆர் ஆரையுடைய கேபிட்டல் ஆர் ஆரையுடைய பூமி கேபிட்டல் ஆர் ஆரையுடைய கோளம் எனவும் உண்மையா பூமி கோள வடிவம் அப்படியே இல்லையா, எலிப்ஸ். அப்ப பட் இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம், செல்லக்குள்ள கோளமாக கருதுறோம். ரைட், மேற்பரப்புல வரைவுகள் சந்திக்கும் என்ற அடுத்த பெருமானம் ஒன்று இருக்க முடிவில் இல்லையே. சரியா, மேற்பரப்புல பெருமானம் ஒன்று இருக்கும். ரைட், பூமி ஆர் ஆரையுடைய சீரான கோளம் எனவும் அதன் அடர்த்தி கனவளவு முழுவதும் சீரானது எனக் கொண்டு அதன் அடர்த்திக்குரிய கோவை ஒன்றை ஸ்மால் ஜி, கேபிட்டல் ஜி, ஆர் ஆகியவற்றின் சார்பில் தருக. அதன் அடர்த்திக்குரிய கோவை ஒன்றை ஸ்மால் ஜி, கேபிட்டல் ஜி, ஆர் ஆகியவற்றின் சார்பில் தருக. இப்படியும் கேட்டிருக்காங்க பிள்ளைகள். அடர்த்திக்குரிய கோவை ஒன்றை கேட்டிருக்காங்க. அப்ப அடர்த்தி காண்றது பெரிய வேலை இல்லை. அதுல ஏதாவது நுணுக்கங்கள் இருக்குமான்னு கேட்டா ஒரு நுணுக்கமும் இல்லை. அடர்த்தி கேட்டா பூமியில திணிவை பத்தி கதைக்கல, இது திணிவை கேபிட்டல் எம் எடுப்போம். ரைட், ஸ்மால் ஜி கேபிட்டல் ஜி சார்பில் திரட்டால் சும்மா அடர்த்தி சமன் திணிவுகளுக்கான வளவு போட இல்ல. சரியா, படத்திட்ட போட இல்ல. ஏன்னா ஸ்மால் ஜி கேபிட்டல் ஜி ஆர் ஆகியவற்றின் சார்பில் தாங்க கேட்டதால அப்ப இவர திணிவை எம் எடுத்தா இவர ஆரைய ஆறு எடுப்போம். சோ ஸ்மால் ஜி பெருமானம் வந்து எப்பொழுதும் யாருக்கு சமன், கேபிட்டல் ஜி எம் இன்டு ஆர் ஸ்கொயர். இப்ப அடர்த்திக்குரிய கோவை தான் கேட்டு ஜி சார்பாகவும் ஜிக்கும் உள்ள தொடர்பு இதான பிளேட். இப்ப எம் தெரல்ல, அப்ப நான் எழுதலாம் என்னன்னா ஜியின் கீழ் ஆர் ஸ்கொயர் எம்முக்கு பதிலாக நாம எழுதலாம் பிள்ளைகள் 4/3 பை ஆர் கணம் ரோ கனவளவு தர அடர்த்தி எழுதலாமா எழுதலாம். இந்த எம்முக்கு பதிலாக பூமியில திணிவை சீரான அடர்த்தி உடையது சீரான கோளம் எடுத்தா இந்த எம்முக்கு பதிலாக நான் 4/3 பை ஆர் கணம் என்று போடலாமா போடலாம். யாருக்கு சமன், ஸ்மால் ஜி. சோ இங்க ஆர் வர்க்கம் ஆர் கணம் வெட்டுப்பட்டுரும். சோ ரோவை எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பிள்ளை? ரோ எழுவாய் மாற்றம் செய்யுங்க. இங்க ஆர் ஸ்கேட்டும் ஆர் கணம் வெட்டுப்பட்டுரும். சோ பெருக்கினா 3 ஸ்மால் ஜியின் கீழ் 4 பை கேபிட்டல் ஜி மாறிலிகளை ஃபர்ஸ்டுக்கு முன்னுக்கு எழுதுற ஆர் ஸ்கேட்டும் ஆர் கணம் வெட்டுப்பட்டா ஆர். இதுதான் பூமியில அடர்த்திக்குரிய கோவை. பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துரு. அதால நான் இதை அடுத்த ஒரு கேள்வி மாதிரி உங்கள்கிட்ட கேட்டேன். ரைட், ஓகே. சோ இப்ப உங்களுக்கு பிளேன் ஒரு
ஈர்ப்பு புலம் படிக்கக்குள்ள நாங்க பார்க்க வேண்டிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு விசைண்டா என்னன்னு பார்க்கணும். சோ பார்த்துட்டோம். நியூட்டன் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ஈர்ப்பு விசையை பத்தி கதைக்கணும், பார்த்துட்டோம். ரெண்டாவது ஈர்ப்பு புல செறிவு என்ன என்று பார்க்கணும். ஈர்ப்பு புல செறிவு, அது சார்ந்த வரைவுகள், அது சார்ந்த சமன்பாடு, அது சார்ந்த கணித்தல்கள் பார்த்தோமா பார்க்கலையா? ஈர்ப்பு புல ஜிய காண்றது எப்படி, ஒரு குறித்த தூரத்துல ஜீட பெருமானம் என்ன, ரைட், அது எப்படி மாறும் தூரத்துடன் பார்த்தோம். மூணாவது எங்க சிலபஸ்ல இருக்கு பிள்ளைகள், ஈர்ப்பு அழுத்தம் என்னன்னு பார்க்கணும். ஈர்ப்பு அழுத்தம் பத்தி கதைக்கணும். ஈர்ப்பு அழுத்தம் படிச்சா நாங்க என்ன செய்யணும் செல்லக்குள்ள அவடத்திட்ட தப்பல் வேகம் பத்தி கதைக்கணும். தப்பல் வேகம், ரெண்டாவது ஒழுக்கு வேகம் சம்பந்தமாக கதைக்கணும். யார ஒரு சேட்டலைட் அல்லது ஒரு உபகோள்கள் ஒழுக்கு வேகத்தை பத்தி கதைச்சா இவ்வளவுதான் பிள்ளைகள் எங்களுக்கு ஈர்ப்பு புலம், ஈர்ப்பு புலம். சோ இவரும் கம்ப்ளீட்டட். தலையங்கம் போடுங்க. ஈர்ப்பு அழுத்தம், ஈர்ப்பு அழுத்தம், ஈர்ப்பு அழுத்தம். அழுத்தம் சொல் இனி நீங்க ஃபுல்லா இதுக்கு பிறகு படிக்கிற செக்ஷன்ல அழுத்தம் சொல் கட்டாயம் போதும். ஈர்ப்பு அழுத்தம், மின் அழுத்தம், ரைட். அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள அழுத்த வேறுபாடு, எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா அழுத்தம் அழுத்த வேறுபாடு, எலக்ட்ரானிக் அழுத்தம் அழுத்த வேறுபாடு. சோ இனி இந்த அழுத்தம் சொல் இப்ப முதலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. இவ்வளவு காலம் நீங்க படிக்கல, இப்பதான் படிக்க போறீங்க. அழுத்தம் ஒரு சொல்லுக்கு உண்மையான டெபினிஷன் என்ன, அழுத்தத்துல வாய்ப்பாடு என்ன, அழகு என்ன, அதே நேரத்துல அதுல பரிமாணம் என்னங்கிற எல்லா விஷயங்களும் தெரியணும் பிள்ளைகள். அழுத்தம் புலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். மின் புலத்துல அழுத்தத்துல டெபினிஷன் வேற, ஈர்ப்பு புலத்துல அழுத்தத்துல டெபினிஷன் வேற. அழுத்தம் என்ற ஒரு வசனம் என்னத்தை கதைக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், அங்க பொட்டன்சியல்ங்கிறது ஒரு எனர்ஜி, செய்ய வேலை. நாம படிச்ச விஷயத்த கொஞ்சம் வேலை சக்தியில நாங்க மெக்கானிக்ஸ்ல படிச்சதுக்கு ஒரு சமரி ஒன்று நோமலா பார்ப்போம். நாம பார்த்தோம் என்னன்னா ரெண்டு வகையான வேலையை பத்தி கேட்கும். ஒன்று ஒரு விசையினால் வேலை செய்யப்படுது, விசையினால் செய்த வேலை என்று பார்த்தோம். அந்த விசைக்கு அந்த ஒரு பொருள் அசையும் போது அசைகிற திசைக்கு எதிராக ஒரு வேலை ஒன்று செஞ்சா எதிரான வேலை என்று பார்த்தோம். இப்ப விசையினால் செய்த வேலை, விசைக்கு எதிராக செய்த வேலை இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். வேலைகள் சில இடங்கள்ல எங்களுக்கு சக வந்துச்சு, சில இடங்கள்ல சய வந்துச்சு. புலங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் பிள்ளைகள். இங்க நாங்க அழுத்த சக்தி, அழுத்தங்கள் பத்தி கதைக்கணுமாக இருந்தால் வேலைங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் கதைக்க போறேன். சகசயங்கிற ஒரு கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பொழுதும் நாங்க படிச்ச ஒரு விஷயத்தை பத்தி கதைக்கக்குள்ள மெக்கானிக்ஸ்ல தான் நாங்க படிச்சோம். என்னன்னு சொன்னா, ஒரு பூமியில மேற்பரப்புல இருந்து ஒரு பொருளை நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, கீழுக்கு கொண்டு வருவதற்கு நாங்க வேலை செய்யணுமா, மேலுக்கு கொண்டு போவதற்கு வேலை செய்யணுமாங்கிற ரெண்டு விஷயம் எங்களுக்கு இருந்துச்சு. ஒருபோதும் நாங்க ஒரு பொருளொண்ட கீழுக்கு கொண்டு வரத்துக்கு வேலை செய்ய தேவையில்ல. ஏனென்றா நாம விட்டோம்டா அதுவே தானாக கீழே விழும், அதுவே தானாக கீழே விழும். நாங்க வேலை செய்ய தேவையில்ல. நாங்க வேலை செய்யற அர்த்தம் பிள்ளைகள், வேலை செய்ய வேண்டும் என்ற அர்த்தம். வேண்டும் என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, புற விசொண்ட கொடுத்து நாம தூக்கி கொண்டு போறதுக்கு பேருதான் வேலை செய்யற. யாரு வேலை செய்யற? புற விசண்ட நாம வேலை செய்யறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு புறவிசொன்று நாம கொடுக்கணும். நாம ஒரு வேலை செஞ்ச பிள்ளைகள் அந்த வேலை எப்பொழுதும் சக என்ன, நாம கொடுக்குற விசைய எப்படி நாம சகண்டி செல்றோம், ஒரு இடத்தை இருந்து இன்னொரு இடத்தை கொண்டு போகணும்னு சொன்னா நாம விசொண்டு கொடுப்போம் இல்லையா? அப்ப ஒரு இதுல விசொண்டு இருக்கி எஃப்ங்கிற ஒரு விசொண்டு கொடுத்துத்தான் இவரை கொண்டு போகணும். ஏன்? எப்பொழுதும் நிற கீழ் நோக்கி தாக்கும். மேல் நோக்கி நாம கொண்டு போகணும்னு சொன்னா, மேல் நோக்கி நாம கொண்டு போகணும்னு சொன்னா நாங்க வேலை செய்யணும். யாருக்கு எதிராக வேலை செய்யணும்?
ஈர்ப்பு விசைக்கு எதிராக. இப்ப ஈர்ப்பு விசைக்கு எதிராக சொல்ல விடத்திட்டு நான் கதைக்க போறேன். ஈர்ப்பு புலத்திற்கு எதிராக. என்ற ஈர்ப்பு புலம் தான் ஈர்ப்பு விசையை கொடுக்கும். மேலுக்கு உயர்த்தணும் சொன்னா ஒரு வேலை ஒன்று செய்யணும். அப்ப நாம செய்த வேலை என்ன பிள்ளைகள்? எஃப் இன்டு டி. நாம செய்த வேலை வழக்கமாக எஃப் இன்டு டி. சோ எப்பொழுதும் புலத்துக்கு எதிராகத்தான் நாங்க வேலை செய்யறோம். புலத்துக்கு எதிராக. புலத்தின் திசை வழியை நாம வேலை செய்யறல்ல. ஏன் செய்யறல்ல? புலம் தான் வேலை செய்யற. நாம ஒரு பொருளை விடத்தை இருந்து கீழே விடத்திருக்கிற ஒரு பொருளை கொண்டாந்து கீழே கொண்டாந்து விடத்தை வைக்கிறதுக்கு நாம வேலை செய்ய தேவையில்லை. விட்டா தானாகவே எம்ஜியால அது கீழ் நோக்கியே வரும். அப்ப ஒரு பொருள் கீழே வரும் போது நாம வேலை செய்யறோமா, புலம் வேலை செய்யலாம்? ரெண்டு விஷயம் தான் இங்க. இது ரெண்டையும் சரியா வழங்கிக் கொள்ளுங்க. ஒன்று புலத்துக்கு எதிராக வேலை செய்யுதையா, இப்ப புலத்தினால் வேலை செய்யுதா? இது ரெண்டையும் கவனிங்க நீங்க. புலத்துக்கு எதிராக வேலை செய்யற அர்த்தம் யாரு வேலை செய்யணும்? நாம வேலை செய்யணும். நாம வேலை செய்யறதுக்கு பேரு புலத்துக்கு எதிராக. ஏன்னா புலம் எப்பொழுதும் கீழ் நோக்கி இழுக்குது ஒரு பொருள். எம்ஜி நிற ஈர்ப்பு விசை. இதற்கு எதிராக வேலை, புலத்துக்கு எதிரான வேலைண்டா நாம செய்யற வேலை. புலத்தினால் வேலை செய்யுது என்று சொன்னா அந்த எம்ஜி நாம எந்த விசையும் கொடுக்காம அதுவே என்ன செய்யுது? கீழே கால இழுத்தெடுக்குது என்று சொன்னா நாம வேலை செய்யல, புலம் வேலை செய்யுது. அப்ப ஈர்ப்பு புலத்தை மட்டும் கதைக்கணும். ஈர்ப்பு புலத்துல பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. ஈர்ப்பு புலத்துல ரெண்டு வேலையை பத்தி கதைக்க போறோம். புலத்துல ஒன்று புலத்துக்கு எதிரான வேலை, இரண்டாவது புலத்தினால் செய்த வேலை. புலத்தினால் செய்த வேலை சொல்லுங்க. புலத்துக்கு எதிரான வேலைன்னு சொன்னா நான் எங்க இருந்து எங்க கொண்டு போகணும்? கீழே இருந்து மேல கொண்டு போகணுமா, இல்ல மேல இருந்து கீழே கொண்டு வரணுமா? மேல கொண்டு போறதுக்கு பேருதான் புலத்துக்கு எதிரான வேலை. ஏன்னா புலம் எப்பொழுதும் கீழ் நோக்கி இழுக்குது. புலத்தினால் செய்த வேலை என்று சொன்னா என்ன அர்த்தம்? புலம் அதுவே இழுக்குது என்று சொன்னா கீழ் நோக்கி கொண்டு வரத்துக்கு. அப்ப எப்பொழுதும் பிள்ளைகள் புலத்தினால் செய்த வேலைங்கிறது அழுத்த சக்தி கூடிய இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு கொண்டு வரது. என்ன நாம படிச்சிருக்கோம், மேலே செல்ல 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 அழுத்த சக்தி கூடிக்கொண்டு போகும் ஒரு பொருள். புவிர மேற்பரப்புல இருந்து மேலே செல்ல 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 அழுத்த சக்தி எப்பொழுதும் கூடும். அது ஜெனரல் நாலேஜ். உயரம் கூட 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 அழுத்த சக்தி கூடும். அழுத்த சக்தி கூடும். சோ புலத்தினால் வேலை செய்யுது என்ன அர்த்தம் பிள்ளைகள்? பொருள் கீழே வருகுதுண்டா நீங்க சொல்லுங்க. விடத்தரிக்கிற பொருள் விடத்தை வருகுதுன்னு சொன்னா கீழே வருகுதுண்டா விடத்திட்ட அழுத்த சக்தி பொட்டன்சியல் எனர்ஜி 1, விடத்திட்ட பொட்டன்சியல் எனர்ஜி 2 சொன்னா எது பெருசி? பொட்டன்சியல் எனர்ஜி 1 பெருசா, பொட்டன்சியல் எனர்ஜி 2 பெருசா? 2 தான் பெருசு, சாரி 1 தான் பெருசி, 2 சின்னது. என கீழுக்கு வருகுது. செய்யப்பட்ட வேலை எப்பொழுதும் அழுத்த சக்தி மாற்றம். படிக்கலையா? மெக்கானிக்ஸ்ல படிக்கலையா? செய்யப்பட்ட வேலை அழுத்த சக்தி மாற்றம். ஒரு பொருள் மேலுக்கு போகக்குள்ள அல்லது கீழுக்கு வரக்குள்ள செய்யப்பட்ட வேலை இழிவு வேலை என்று சொல்றோம் இல்லையா? அத அழுத்த சக்தி மாற்றம். அழுத்த சக்தி மாற்றம்ன்றது எப்பொழுதும் இறுதி அழுத்த சக்தியில இருந்து ஆரம்ப அழுத்த சக்தியை கழிக்கிறது. சோ ஒரு புலத்தினால் செய்த வேலை எப்பொழுதும் பிளஸ் மைனஸ்? புலத்தினால் வேலை செய்யுதுன்ற அர்த்தம் புலம் விசை நிறையினால் இழுத்தெடுக்குது. அதுவே இழுத்தெடுக்குது. இந்த அழுத்த சக்தி கூடிய இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகுது. அப்ப அழுத்த சக்தி குறைஞ்ச இடத்துல இதுல இருந்து இவரு சின்னது இவரு பெருசி, சின்னத்திலிருந்து பெருசா கழிக்கும் போது விட வரப்போகுது மைனஸ்ல வருமா வராதா? வேலை பிளஸ் மைனஸ்ல வரலாமா இல்லையா? சோ சொல்லுங்க பிள்ளைகள், எப்பொழுதும் புலத்தினால் செய்த வேலை மைனஸ். மறந்துடக்கூடாது, கடைசி வரைக்கும் தேவைப்படும். பட் சக போடுறியா சய போடுறியா டவுட் ஒன்று வரும் கணக்குல. புலத்தினால் 40 ஜூல் வேலை செய்யப்படுகிறது என்று சொன்னா நீங்க சக 40 போடுறியா, நான் சய 40 எடுக்கிறியா?
வசனத்தை பாருங்க, புலத்தினால் 40 ஜூல் வேலை செய்யப்படுகிறது சொல்லுவார். அப்ப உங்களோட அடையாளம் 40 ஜூலா இல்ல, புலம் வேலை செஞ்ச பிள்ளைகள் அதுல குறி எப்பொழுதும் மைனஸ். புலத்தினால் செய்த வேலை எப்பொழுதும் மைனஸ். இங்க ஈர்ப்பு புலத்தால ஏன் புலம் வேலை செய்யுதுன்னு சொன்னா கீழுக்கு பொருளை இழுக்குது. புலத்துக்கு எதிராக செய்த வேலை, இந்த அர்த்தம் என்ன? மேலுக்கு உயர்த்துறோம். எங்க இருந்து எங்க உயர்த்துவோம்? பொட்டன்சியல் எனர்ஜி 1ல இருந்து இப்ப உயர்த்திறதுக்கு பேரு தான் எதிராக வேலை. சோ பொட்டன்சியல் எனர்ஜி 2க்கு கொண்டு போறோம். இப்ப யாரு பெருசி? பொட்டன்சியல் எனர்ஜி 2 பெருசி, 1 சின்னது. செய்யப்பட்ட வேலை எப்பொழுதும் பெருசிலிருந்து சிறிய அழுத்த சக்தியை கழிக்கிறது. அப்ப பிளஸ் பெருசிலிருந்து சிறுச கழிக்கிறதால வார விட பிளஸ்ல இருக்கும். சோ புலத்துக்கு எதிரான வேலை எப்பொழுதும் பிளஸ் வேலை. இது விளங்கிட்டா? நான் இது எங்க படிச்சது? விசையை வச்சு, அசைத திசையை வச்சு கரைக்க. அப்ப புலத்தினால் வேலை செய்யப்படுகிறது, புலத்துக்கு எதிராக வேலை செய்யப்படுகிறது. குறி என்னங்கிறத கண்டுபிடிக்க தெரியும். புலத்தினால் வேலை செய்யுங்கிறது புலம் கொடுத்த விசை கீழுக்கு இருக்குது. அப்ப என் கீழுக்கு அசைறதுக்கு பேர் தான் புலத்தினால் வேலை செய்யுது. புலத்துக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு சொன்னா மேலுக்கு கொண்டு போறது, உயர்த்துறது. அப்ப அழுத்த சக்தி குறைந்த இடத்துல இருந்து கூடிய இடத்துக்கு போறீங்களா, கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு போறீங்களாங்கிறத பொறுத்து இந்த செய்யப்பட்ட வேலை பிளஸ்ஸா மைனஸாங்கிறது தீர்மானிக்கப்படும். ரைட்? இது விளங்கிட்ட? ரைட். இப்ப அழுத்த சக்தி அப்ப புலத்தினால் செய்த வேலை, புலத்துக்கு எதிராக செய்த வேலைங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விளங்கிட்டு தேவையானாக்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது நான் ஏற்கனவே வேலை வலு சக்தியில படிப்பிச்சுட்டேன். செய்யப்பட்ட வேலை பிளஸ் மைனஸ் எப்படி பார்க்கறது. அப்ப புலத்தினால் செய்த வேலை, ஒரு பொருள் மேல இருந்து கீழே வாரது, ஈர்ப்பு புலம் வேலை செய்யுதுன்னா நிறைய நாள் வேலை செய்யுது, எப்பொழுதும் மைனஸ். புலத்துக்கு எதிராக செய்த வேலை என்றால் மேலுக்கு உயர்த்தி கொண்டு போவேன். அப்ப அங்க அழுத்த சக்தி கூடிய இடத்துக்கு கொண்டு போறீங்க, குறைஞ்ச இடத்துல இருந்து கூடிய இடத்துக்கு கொண்டு போறீங்க. சோ செய்யப்பட்ட வேலை என்ன வரும்? பிளஸ் வரும். இப்ப ஈர்ப்பு அழுத்தம் என்னங்கிறத பத்தி கதைக்க போறோம். ஈர்ப்பு அழுத்தம், ஈர்ப்பு அழுத்தத்தை காண்றதுக்கு ஒரு புள்ளியில அழுத்தம் என்னங்கிறதான் கண்டுபிடிக்கிறது. ஒரு புள்ளியில அழுத்தம் என்ன, ஒரு குறித்த புள்ளியில அழுத்தம் என்ன, அழுத்த சக்தி என்ன, ரெண்டையும் பொருளாக இருக்கும். அழுத்தத்தை கண்டு அழுத்த சக்தியும் காணப்படும். இப்ப இவர் தான் பூமி. ரைட்? இவர ஈர்ப்பு புலம் எது வரைக்கும் கிடைக்கும்? இவர விசை எது வரையும் தொழிற்படும்? பார்த்த முடிவிலி வரைக்கும். இதான் அவர முடிவிலி. என்ன முடிவிலி? ஒவ்வொரு ஆக்களுக்கும் வித்தியாசப்படும். இது முடிவிலி. இது கங்கால ஒரு பொருள் பூமியை நோக்கி விடாது. இது கங்கால ஒரு பொருள் பூமியை நோக்கி விழாது. இப்ப விடத்துட்டு வைக்கப்பட்ட பொருள் பூமியை நோக்கி விழும், பூமியை நோக்கி தான் விழும். பட் விடத்து நிக்கிற பொருட்கள் எல்லாம் பூமியை நோக்கி வராது. ஏன்னா பூமியில ஈர்ப்பு புலத்துக்கு வெளியில கிடக்கு. அப்ப பூமியில ஈர்ப்பு புலத்துக்கு வெளியில கிடக்கிற ஒன்றை பூமி இழுக்காது. அப்ப பூமி முடிவெளி தூரத்துக்குள்ள இருக்கிற அதிர மையத்திலிருந்து அதிர முடிவெளி தூரம், ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு எல்லை ஒன்று இருக்கு, ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு முடிவெளி. அவர முடிவெளி தூரத்துக்குள்ள கிடக்கிற ஒரு பொருளைத்தான் ஈர்ப்பு விசை கிடக்குற அவ்வளவு தான் இழுத்தெடுப்பாரு. அது கங்கலாத அது சுயமா கிடக்கு. இப்ப எப்பொழுதும் பிள்ளைகள் முடிவெளியில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, முடிவெளியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இடத்துக்கு அழுத்தம் என்னங்கிறத எங்க டெஃபினிஷன். ஒரு புள்ளியில அழுத்தம் என்ன, அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறோம். இடத்து அழுத்தம் என்ன, அழுத்த சக்தி என்ன, ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லி சொன்னா, ஓரளவுக்கு திணி ஒன்று முடிவெளியில் இருந்து ஒரு தரப்பட்ட புள்ளிக்கு கொண்டு வரும் போது ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக செய்த வேலை, ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக செய்த வேலை. வசனம் ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக செய்த வேலை. உண்மையிலே முடிவிலிருந்து நான் இங்க வரும் போது புலத்துக்கு எதிராக வேலை செய்தால் இங்க புலம் வேலை செய்தார். உண்மையில இங்க புலம் தான் வேலை செய்யுது. ஏன்? விடத்த அழுத்த சக்தி கூட, விடத்த அழுத்த சக்தி குறைய, உயரத்துல தூரம் கூட 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 அழுத்த சக்தி கூடிக்கொண்டே இருக்கு. அப்ப அழுத்த சக்தி கூடின இடம் எதுன்னா முடிவிலி. பூமியில அழுத்த சக்தியை விடத்த மேக்சிமம் முடிவிலில மேக்சிமம், ஏயில குறைய. சக்தி கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு ஒரு புள்ளிக்கு ஒரு பொருளை கொண்டு வருவதற்கு புலத்துக்கு எதிராக செய்த வேலை என்று சொல்றாரு. உண்மையை புலத்துக்கு எதிராக வேலை செய்யல, இந்த புலத்தினால் தான் வேலை செய்யப்படுது.
ஈர்ப்பு அழுத்தம் எனப்படும் என்ற ஒரு வசனத்தை கதைக்காரு. ரைட், டெபினிஷனுக்காக வேண்டிய அந்த எதிராக அந்த சொல். சோ ஈர்ப்பு அழுத்தம் தலையங்க போட்டு போட்டு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஈர்ப்பு புலத்தில் உள்ள புள்ளி ஒன்றில் ஈர்ப்பு புலத்தில் உள்ள புள்ளி ஒன்றில் நான் ஒரு ஏண்ட புள்ளி எடுக்க. ஈர்ப்பு புலத்தில் உள்ள புள்ளி ஒன்றில் அழுத்தம் என்பது அழுத்தம் என்பது அழுத்தம் என்பது அழுத்தம் என்பது அழுத்தம் என்பது அலகு திணிவொன்றை அலகு திணிவொன்றை அலகு திணிவொன்றை அலகு திணிவொன்றை முடிவெளியில் இருந்து அலகு திணிவொன்றை முடிவெளியில் இருந்து அக்குறித்த புள்ளிக்கு அக்குறித்த புள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்படும் வேலையானது அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்தம் எனப்படும். அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்தம் எனப்படும். ஈர்ப்பு புலத்தில் உள்ள புள்ளி ஒன்றில் அழுத்தம் என்பது அலகு திணிவொன்றை முடிவிலியில் இருந்து அக்குறித்த புள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்படும் வேலையானது அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்தம் எனப்படும் என்ற ஒரு வசனத்தை கதைக்கமிங்க டெபினிஷன் கொடுக்காங்க. அப்படித்தான். ஏன் முடிவெளிய கதைச்ச என்ன பிள்ளைகள்? டெபினிஷன் என்னன்னு சொன்னா, ஏண்ட புள்ளியில அழுத்தம் என்பது யாருக்கு சமன் என்றால் ஓரலகு திணிவொன்றை திணிவால பிரிக்கணும். திணிவொன்றை முடிவிலியில் இருந்து அப்புள்ளிக்கு ஏண்ட புள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை. அப்ப முடிவிலி 2a. அப்ப இங்க என்ன சொல்றாரு? டபிள்யூவின் கீழ், அதாவது முடிவிலியிலிருந்து ஏக்கி கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை தான் அந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம். அழுத்தத்தை பொதுவாக வீண்ட எழுத்தழக வைக்கிற இல்லையா எல்லாமே வீதான் பொதுவாக அழுத்தம் வி. இங்கேயும் வீதான் முடிவிலியிலிருந்து ஏண்ட புள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை வி. இது டெபினிஷன். நாம அடுத்த கட்டத்தை பார்ப்போமே. அழகு என்ன வரும் அப்படின்னா, அழுத்தத்துல அழகு என்ன பிள்ளை? அழுத்தத்துல அழகு என்ன? வேலை ஜூல் மீட்டர், திணிவு கிலோகிராம் -1. ஒரு ஈர்ப்பழுத்தத்துல அழகு என்னன்னு கேட்டா ஜூல் கிலோகிராம் -1. இந்த டெபினிஷன் படி இந்த அழுத்தத்துல தொடர்பு இது. இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நோட்ல எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். நோட்ல எழுதி கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க. முடிவிலியில் ஈர்ப்பழுத்தம் 0 ஆகும். முடிவிலியில் ஈர்ப்பழுத்தம் 0 ஆகும். ஈர்ப்பழுத்தம் 0 ஆகும்.
ரைட், நோட்ல எழுதி கொள்ளுங்க. முடிவிலியில் ஈர்ப்பு அழுத்தம் 0. விளக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க. முடிவிலியில எப்பொழுதும் அழுத்தம் 0. முடிவிலியில அழுத்தம் எப்பொழுதும் 0. பட் நாம படிச்சோம் முடிவிலியில தான் மேக்சிமம் அழுத்தம். மேக்சிமமே முடிவிலியில தான். பட் முடிவிலியில அழுத்தம் எப்பொழுதும் 0 இருக்கும் பிள்ளைகள். அப்படின்னா அழுத்தம் மற்ற பூமிக்கு உள்ள அழுத்தம் 0 விட சின்னதுண்டா மைனஸ்ல இருக்குமா இல்லையா? எப்பொழுதும் அழுத்தம் மைனஸ் ஆக இருக்கும். ஈர்ப்பு அழுத்தத்துல பெருமானம் மைனஸ், அழுத்தத்துல பெருமானம் எப்பொழுதும் மைனஸ். அழுத்த சக்தி எப்பொழுதும் மைனஸ் பிள்ளைகள். நாங்க எம்ஜிஹெச் என்று கதைக்கிறது உண்மையிலே ஈர்ப்பு அழுத்த சக்தி இல்லைன்னு சொன்னேன். நான் அன்னரமே சொன்னேன், எம்ஜிஹெச்ங்கிறது 2 புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற அழுத்த சக்தியோட வேறுபாடு. அதுவும் ஜி மாறாத ஒரு இடத்துல எம்ஜிஹெச் போடணும், ஜி மாறுகின்ற இடத்துல எம்ஜிஹெச் போடக்கூடாது சொல்லி தந்தேன். புவியிட மேற்பரப்புலாம் அழுத்த சக்தியில மாற்றம் எம்ஜிஹெச். புவியிட மேற்பரப்பை தாண்டினுச்சு சொன்னா அந்த மேற்பரப்பை தாண்டுதுன்னு சொன்னா அழுத்த சக்தி மாறும். அப்ப அதை உண்மையான ஒவ்வொன்றா விளங்கப்படுத்துறேன். எப்பொழுதும் முடிவெளியில அழுத்தம் 0 சொன்னா, முடிவெளியில அழுத்தம் மேக்சிமம் ஒன்று சொன்னா நிச்சயமாக ஏண்ட புள்ளியோ அல்லது இந்த முடிவெளிக்கும் இந்த மேற்பரப்புக்கும் இடையில இருக்கிற எந்த ஒரு புள்ளியிலையும் அழுத்தம் 0 விட சின்னதா தானே இருக்கணும். சோ மைனஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதா? சோ இதுல சமன்பாடுகளை பிரதிட்டு ஒரு தொடர் கொண்டு எடுத்திருப்பாங்க பிள்ளைகள். அழுத்தத்துக்குரிய ஒரு சமன்பாடு என்னன்னு சொன்னா கீழே எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த 2வது பாயிண்ட்ல எழுதிக் கொள்ளுங்க. எழுதிக் கொள்ளுங்க. ஒரு கேபிட்டல் எம் திணிவும் கேபிட்டல் ஆர் ஆரையுடைய கேபிட்டல் எம் திணிவும் கேபிட்டல் ஆர் ஆரையுடைய ஒரு கோளத்தின் மையத்தில் இருந்து ஸ்மால் ஆர் தூரத்தில் மையத்திலிருந்து ஸ்மால் ஆர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளியில் ஈர்ப்பழுத்தமானது ஏண்ட புள்ளியில அழுத்தமானது ஈர்ப்பழுத்தமானது VA சமன் கவனிங்க பேர் மைனஸ் GM/R என்பதால் தரப்படும். இதுதான் அழுத்தத்துக்குரிய வாய்ப்பாடு. ஒரு M திணிவுல இருந்து R தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில அழுத்தம் என்னன்னு கேட்ட எப்பொழுது மைனஸ் GM/R. இது வாய்ப்பாடு. மைனஸ் GM/R என்பதால் தரப்படும். இங்க வாய்ப்பாடுகளை மறந்துடப்படா. VA சமன் மைனஸ் GM/R அழுத்தம். அந்த W/M சுருக்கி வார விடைதான் வகையிட்டு வரும். அது நமக்கு தேவையில்லைன்றதால இந்த வாய்ப்பாடு மைனஸ் GM/R. சோ இப்ப சொல்லுங்க, மையத்தில் மேற்பரப்புல இருந்து தூரம் மேலே செல்ல 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 நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, V நேர்மாறு விகித சமன் R தானே சார், R கூட கூட V குறையத்தானே வேணும். எப்படி மேலே செல்ல 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 அழுத்தம் கூடுதுன்னு சொல்றீங்க? சமன்பாட்டின் பிரகாரம் குறையத்தானே வேணும். V நேர்மாறு விகித சமன் உண்டிங்களார் தானே. அதான் பிள்ளை நீங்க மைனஸ் இருக்கிற மைனஸ்ல சின்னதான பெருசி
என்ன எண்ணிக்கணியம் இல்லையா அழுத்தம்? அழுத்தம் ஒரு எண்ணிக்கணியம்ன்றதால மைனஸ் பிளஸ் நம்பருக்கு நாங்க திசை கொடுக்குறது இல்லையா ஒரு நாள். அப்ப மைனஸ் சொன்னா அது ஒரு பெருமானம், ரைட்? சோ முடிவிலியில பூஜ்ஜியம் வரும். பூஜ்ஜியம் தான் மேக்சிமம், மற்றதெல்லாம் மைனஸ். சோ இந்த சமன்பாடு தான் பிள்ளைகள் முக்கியம். எப்பொழுதும் ஈர்ப்பழுத்தத்திட வாய்ப்பாடு என்னன்னு கேட்டா, ஒரு எம் திணிவுடைய ஒரு பெரிய கோள்ல ஒன்றிலிருந்து ஆர் தூரத்துல வெளியில கிடக்கிற ஒரு புள்ளியில ஈர்ப்பழுத்தத்தில பெருமானம் என்னன்னு கேட்டா மைனஸ் ஜிஎம் ஆர். உள்ளுக்கு எப்படி இருக்கும் கேட்டா இன்னும் கண்டுபிடிக்கல, ஏன்னு சொன்னா பூமிக்கு உள்ள கண்டுபிடிக்க இயலாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பூமியில அடர்த்தி இடத்துக்கு இடம் வித்தியாசம் இல்லையா? சில இடங்கள்ல மழை காணப்படுது, சில இடங்கள்ல இந்த திண்மங்களாக இருக்கு, சில இடங்கள்ல குழம்புகளாக இருக்கு. சோ வெப்பநிலை வித்தியாசமாக இருக்கு. அப்ப அடர்த்திகள் இடத்துக்கிடம் மாறுறதால பூமிக்கு உள்ளுக்கு ஈர்ப்பு புலத்திட மாறல் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. உள்ளுக்கு பூமிக்கு வெளியில அல்லது ஒரு கிரக கோளுக்கு வெளியில ஈர்ப்பு புலத்துல மாறல், இந்த ஈர்ப்பு அழுத்தத்துல மாறலை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, உள்ளுக்கு கண்டுபிடிக்கல, ரைட்? இந்த வாய்ப்பாட்டின் பிரகாரம் இப்ப இந்த படத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, கீறி போட்டு இந்த வாய்ப்பாட்டின் பிரகாரம் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வாய்ப்பாடு என்ன வருது? பி ஏ புள்ளியில அழுத்தம் யாருக்கு சமன்? மைனஸ் ஜிஎம் ஓவர் ஆர் சொன்னா பிள்ளைகள், நாம் பூமியில மேற்பரப்புல இருந்து மையத்திலிருந்து அழுத்தத்தை பத்தி நான் கீற போறேன். அழுத்தம் பக்கத்துல வெளிக்கொள்ளுங்க. அழுத்தம் ஓர் எண்ணிக்கணியம், அப்ப திசை இல்ல பிள்ளைகள். அவருக்கு மைனஸ் பெருமானம் இருக்கு, பிளஸ் பெருமானங்கள் இருக்கு, ஒரு திசை தான் எண்ணிக்கணியமாக இருக்கிறதுனால. சோ நான் இவர அழுத்தத்தில மாறல வரைய போறேன். அழுத்தம் எப்படி மாறப்போகுது, வரைவுகள் தான் முக்கியம். எப்பொழுதும் அதுல பெருமானம் மைனஸ் இருக்கும். பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா தெரியா, பட் மேற்பரப்புல அதுல பெருமானம் ஒன்று இருக்குமா இருக்காதா? ஏன் ஆர் சமன் ஆர். அதுல இருந்து தூரம் கூட 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 குறைஞ்சி முடிவில பூச்சியத்தை அணுகும் சொன்னா அது மைனஸ் சென்னத்தால கீழுக்கு தானே வரும், அச்சுக்கு கீழே தான் வரும், பூச்சியத்துக்கு கீழே தான் வரும். சரியா? முடிவில பூஜ்ஜியம், ஆறுக்கு பெருமானம் ஒன்று இருக்கு, இங்க கோள்கள் வரும்போது மேற்பரப்புல ஒரு அடர்த்தி ஈர்ப்பு புலம் பெருமானம் ஒன்று இருக்கு இங்கல. இதே மாதிரி இங்கலக்கு இருச்சுன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும், அதே வடிவம் இங்கல பக்கம் வரும். மேலுக்கு போக திசை மாறுமா? இல்லை. ஏன்? எண்ணிக்கணியம்டா ஒரே பக்கம் தான் கிடக்கும், ரெண்டு பக்கங்கள் போறல மைனஸ். சோ இப்படி வரும். ஒரு சைடுல இங்கல சைடுல கேட்டா இங்கல சைடுல கேட்டா இங்கல. உள்ளுக்கு எப்படி மாறும், பூமிக்குள்ள எப்படி மாறும் தெரியா, அதால நான் கீழல்ல. ஏன்னா உங்களோட சிலபஸ் இங்கெல்லாம் கிடக்கும். மேற்பரப்பில் இருந்து வரைகின்றான் கேட்பாரு, புவியிட மேற்பரப்பில் இருந்து வரைகின்றான் கேட்பாரு. சோ மேற்பரப்புல ஒரு பெருமானம் இருக்கும், அந்த பெருமானத்திலிருந்து போக போக குறைஞ்சு கொண்டு போகும், மைனஸ் இந்த தலை கீழுக்கு வரும்.
ரைட். இது ஈர்ப்பழுத்தத்துல மாறும். ஒரு புள்ளி திணிவு ஒன்றினால ஈர்ப்பழுத்தத்துல மாறல் எப்படி இருக்கும்? ஒரு புள்ளி திணிவு ஒன்றினால ஈர்ப்பழுத்தத்துல மாறல், இந்த ஸ்மால் எம் திணிவுல இருந்து ஆர் தூரத்துல இருக்கிற ஒரு புள்ளியில ஈர்ப்பழுத்தத்துல மாறல் என்னன்னு கேட்டா கூட அதை நாங்க மைனஸ் ஜிஎம் ஸ்மால் எம் ஸ்மால் எம் கீழ் ஆர்ன்னு போட்டோம்னா சேம் கான்செப்ட் தான் வந்து புள்ளி திணிவு ஒன்றோட மாறல் என்னன்னு கேட்டாலும் இப்படித்தான் இருக்க போகுது. இங்க ஆற பெருமானம் பூஜ்ஜியம் அறிக்கைக்குள்ள வரைப்பு வரையணும் இல்லையா? அப்ப முடிவிலி டூ புள்ளி திணிவு வந்தா முடிவிலில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏண்டா ஆர் பூஜ்ஜியம் ஒரு கோலம் வரக்குள்ள வந்து ஆர் பூஜ்ஜியம் பெருமா பிள்ளைகள் இல்லை. ஏண்டா ஆறுக்கு பூஜ்ஜியம் ஒருபோதும் ஆற பூஜ்ஜியம்ன்றது மையம். அப்ப மேற்பரப்புல இருந்து கீறத்தால ஒரு பெருமானத்துல இருந்து கீறத்தால ஒரு பெருமானம் ஒன்று இருக்கும். பட் புள்ளி திணிவு சொன்னா ஆற பெருமானம் பூஜ்ஜியத்திலிருந்து தான் வரையப்படுது. அப்ப முடிவிலி டூ அழுத்தத்திர மாறல் இப்படி இருக்கும். இங்கால எப்படி இருக்கும் கேட்டா அதே முடிவிலி டூ இங்கால இருக்கும். ரைட். ஒரு புள்ளி திணிவு ஒன்றிலிருந்து மாறும். 2019 ஆண்டு நினைக்கிறேன் 5வது கேள்வியோ 5வது கேள்வி. புள்ளி திணிவு ஒன்றிலிருந்து ஆர் தூரத்தில் உள்ள புள்ளியில் அழுத்தத்தின் மாறலை போட்டு 5 படம் தந்திருப்பாரு. அதாவது இந்த துண்டு ஒரு சைட் தந்த, இந்த துண்டு இங்கால சைட் தந்த, சோ இங்கால சைட் தரல. சமச்சீரா தெரிக்கணும். இந்த படம் சமச்சீரா தெரியல, சமச்சீரா தெரிக்கணும். ஓகே, மெல்ல மெல்ல சில விளக்கங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இப்ப 2 திணிவுகள் தந்தா அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற மாறல் எப்படி இருக்குன்னு கேட்டா அடுத்த கேள்வி. இது ஒரு புள்ளி திணிவு தந்திருக்காரு. இது ஈர்ப்புக்குள்ள மாறல் எப்படி இருக்குன்னு கேட்டா தூரத்துடனான மாறல் எப்படி இருக்குன்னு கேட்டா. இப்ப அடுத்த நான் இன்னொரு திணிவனை பக்கத்துல வைக்கணும், சம திணிவை வைக்கணும். பிறகு வித்தியாசமான திணிவை வைப்போம். இப்ப சம திணிவை வைக்கணும். இப்ப ஈர்ப்பழுத்தத்திற மாறல் 2 பேருக்கும் இடையில எப்படி மாறும், இங்கால எப்படி மாறும், இங்கால எப்படி மாறும்? கேட்டா என்ன செய்யற முடியும்? இவர் அது இப்படி வரக்குள்ள சூப்பர் பொசிஷன் முதலாவது ஆள்றையும் கீறி 2வது ஆள்றதையும் கீறி இப்ப 2ஐயும் சேர்த்துட தெரியும் தானே உங்களுக்கு. ரைட், காணிங்க 2வது ஆளை கீற பாருங்க. ரெண்டாவது ஆளுக்கு இருந்தா அவரை எப்படி வரப்போகுது, அவர முடிவில் இங்க கிடக்க போகுது. இதே வடிவம் இவர முடிவில் இங்கல இப்படி கிடக்க போகுது இல்லையா? சரியா கீர்னீங்கன்னா சரி, நடுப்புள்ளியில இவர பர்மனி சமன். இப்படித்தானே வரப்போகுது. இப்ப இவர வடிவம் இப்படி வரப்போகுது, இவர வடிவம் இப்படி வரப்போகுது. 2ஐயும் கூட்டுவோமா? ஒவ்வொரு ஏரியாவா பார்ப்போம். இந்த ஏரியாவை எடுப்போம். இந்த ஏரியாவுக்கு இஞ்சால இவரால வாரதும் ஒரே பெருமானம் அரிக்கிறதால மைனஸ் அரிக்கிறதால விலையிலும் மைனஸ் தானே பிள்ளைகள். சோ முடிவிலையும் இதையும் கூட்டும் போது கிட்டத்தட்ட இவரை புறக்கணிக்கலாம். அதே படம் வரும். வேண்டலாட்டி கொஞ்சம் சாய்வு இப்படி வரும் இல்லையா பிள்ளைகள்? கொஞ்சம் கூட்டினானே போலம் கூடுதானே, கூடும்போது பெருமானம் கொஞ்சம் கூடும். சோ மைனஸ்ல பெருமானம் கூடினா இப்படி வரும், முடிவிலிக்கு இப்படி போகும். இந்த சாய்வுட அளவு மாறும், அவ்வளவுதான். சோ கிட்டத்தட்ட ஒரே பெருமானம் அதே மாதிரி இருந்தா போதும். வடிவம் தானே கேட்டேன். சோ இங்க வடிவம் இப்படி இருக்கும். காரணம் 2 மைனஸ். இங்கேயும் அதே கேஸ் தான். இவர் மைனஸ் 2 வரையும் கூட்டும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடும்.
சோ இப்ப இவரையும் சேர்க்கக்குள்ள கொஞ்சம் கூடுமா கூடும், பட் முடிவிலியில போக்குள்ள முடிவிலி அணுகும். சோ அதே படம் தான் வந்தாலும் சரிதான், கொஞ்சம் பெருசாக்குறதுனா சரி, வேற ஒரு பெருமை முடிவிலியில பொசிஷன்ல இருந்து அந்த சாய்வை மட்டும்தான் மாத்திடும். சோ இவன் 2 பேரையும் சேர்த்தா இது வந்துட்டு 2 தொங்கலுக்கையும் இருக்கு. இடையில 2 பேரும் மைனஸ் அறிக்கை, ஒரு ஆள் வேற முடிவிலி இன்ன அறிக்கை பிள்ளைகள் பாருங்க பிள்ளைகள், இதை கூட்டுற முறையை பாருங்க. இவரும் முடிவிலி 2 பேரும் மைனஸ், 2 பேரும் மைனஸா இருந்தா 2 பேரையும் சேர்க்கும் போது இன்னும் கூடுமே ஒளிய குறையாது, ஒருபோதும் பூஜ்ஜியத்துக்கு போகாது. பூஜ்ஜியத்துக்கு போகுமா பிள்ளைகள்? பூஜ்ஜியத்துக்கு போனோம்னா ஒரு ஆள் பிளஸ் ஒரு ஆள் மைனஸ்ல இருந்தா தானே பூஜ்ஜியம் வர சாத்தியம் இருக்கு. இங்க 2 பேருமே மைனஸ் இருக்கிறதால சேர்க்கும் போது மைனஸ் சாத்தியம் இல்லை. அப்ப இவர் இந்த பகுதியை பாருங்க, இந்த பகுதியை பாருங்க பிள்ளைகள், இந்த பகுதியை பாருங்க. இவரும் சேர்றாரு, இவரும் மைனஸ் சேர்றாரு. அப்ப கொஞ்சம் பெருசா வருமா வராதா? முடிவில் இட்டு இவரை விட கொஞ்சம் பெருசா வருமா வராதா? சோ இங்கேயும் இதே கேஸ் தான், மைனஸ் டு மைனஸ். சோ 2 பேரும் சேர்றாங்க. இவ்வளவுக்குள்ள இதையும் கூட்டும் போது வலையோட இன்னொரு வலையை கூட்டினா வலைதான் பிள்ளைகள். பட் முடிவிலி எது இருக்கோ அதுல பெருசில ஆதிக்கமாக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்க போகுது, இங்கேயும் கூட்டினா இப்படித்தான் வரப்போகுது. சோ மத்தியில இழி இப்படி இருக்க போகுது. சோ முடிவிலிக்கும் இடையில மைனஸையும் கூட்டினா இப்படி ஒரு வலை ஒன்று வரப்போகுது. பூச்சியத்துக்கு போகாது. ஏன்னா 2 மைனஸ் செல்லக்கூடிய ஒரே திசையில. கொஞ்சம் படத்தை நான் தெரிவிக்கணும். என்ன சமச்சீர் தானே, சமத்திணிவு தானே. அழுத்தத்திர மாறல் இப்படி தந்திருக்கு. கவனம் பழகணும். இந்த நிறைய ஃபீல்டு முடியங்காட்டிலும் கிராஃப் தான். நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, அதிகமாக வரைவுகள் தான் கேட்கப்படும் ஃபீல்டுல. வரைவுகள் சரியா விளங்காதாக்கள் மார்க்ஸை பொழைச்சிட்டு நிக்கிற. அதால நான் இதான் ஆக ஷோர்ட் மெத்தட், 2 பேரை சேர்க்கிற முறை. இப்ப மைனஸையும் சேர்த்தா மைனஸ், மைனஸையும் சேர்த்தா மைனஸ், இங்கேயும் மைனஸையும் சேர்த்தா மைனஸ். சோ முடிவிலிக்கும் இடையில மாறல் இப்படித்தான் இருக்கும். அப்ப 2 புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற அழுத்தம் எப்படி இருக்கு? ரைட். அப்ப ஒருபோதும் 2 பேருக்கும் இடையில அழுத்தம் 0 வரத்துக்கு சாத்தியம் இல்லை, எப்பொழுதும் கூட்டுப்படும். அப்ப அழுத்தம் செல்றது பிள்ளைகள், அவரது அழுத்தம் வேற, அழுத்த சக்தி வேற. அழுத்தம் செல்றது ஜூல் கிலோகிராம் -1. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, ஜூல் கிலோகிராம் -1 தான் நாங்க அழுத்தம் சொல்றோம். அழுத்த சக்திங்கிறது ஜூல், அழுத்தம் யாரு கொடுக்கிறது, அழுத்த சக்தி யாரு பெறுறதுங்கிற 2 இருக்கு. அழுத்தம் ஒரு கோலினால் நிலையான புள்ளியேற்றங்கள் அல்லது ஒரு கோலினால் அழுத்தம் வழங்கப்படும். நல்ல வளைக்கொள்ளுங்க, ஒரு கோலினால் அழுத்தம் வழங்கப்படும். அத ஒரு திணிவு என்ன செய்யும், அவருக்கு வைக்கப்பட்ட ஒரு புள்ளி திணிவு அல்லது சிறிய திணிவுகள் அந்த அழுத்த சக்தியை பெறும். அழுத்த சக்தி பெறப்படுகிறது, அழுத்தம் வழங்கப்படுகிறது. அழுத்தம் வழங்குது, யார் வழங்குற அழுத்தத்தை? எப்பொழுதும் பெரிய கோள்கள் அழுத்தத்தை வழங்கும். அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிறிய திணிவு என்ன செய்யும்டா அந்த அழுத்தத்தின் காரணமாக அழுத்த சக்தியை பெறும். 2க்கும் டிஃப்ரெண்ட் தான் பிள்ளைகள், நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அழுத்தம் கேட்காரா அழுத்த சக்தி கேட்காராங்கிறத நாங்க பார்க்கணும், கவனிச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கவனிக்க டைம் கொஞ்சம் ரைட் இல்லையா? ஓகே, சாரி பிள்ளைகள். அடுத்த கிளாஸ்ல அழுத்த சக்தி சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நான் கதைக்கிறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.